இப்போ வந்து டிஸ்டர்பிங் சப்ளை செயின் குளோபலா எல்லாமே சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது நமக்கு வந்து ஃபியூல் காஸ்ட் அதிகமாயிட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கம் வரும்போது இது ஃபாரின் நம்ம போற டூர்ஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா போன மேல வந்து நம்ம ரூ. 85 இருந்தோம் ஒரு டாலர். இன்னைக்கு ரூ. 95 கிட்டத்தட்ட 13% வந்து இதுலயே குறைஞ்சிருக்கு. நம்ம கோல்டு எங்கேயோ வாங்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா வந்து இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கும். தங்கத்தை வந்து குறைக்கணும் அல்லது நிறுத்தம். அவர் 1 வருஷம் தான் நிறுத்த சொல்லியிருக்காரு. அவர் தங்கமே வாங்க வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா 1 இயர்ல பாத்தீங்கன்னா ஓரளவு வந்து தங்க விலை குறையும். ரூ. 85 ஒரு டாலருக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன். ரூ. 95 வந்துருச்சு. இப்ப 97 நான் டாலரா கன்வெர்ட் பண்ணா அதே டாலர் விலை தான், ஒரே டாலர் தான். நீங்க இப்ப தங்கமே பாருங்களேன், ரூ. 85 இருந்துச்சு போன மேல. இப்ப ரூ. 95 ஆயிடுச்சு உங்களுக்கு. ரூ. 10 உங்களுக்கு தங்கத்தோட விலை ஏறினதுக்கு காரணம் நம்ம பண வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய காரணம். பல கண்ட்ரிலாம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்காங்க. நம்ம எவ்வளோ பெட்டர் அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலை எல்லா நாடும் அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதை அவங்க இழுக்க முடியாது. ஒரு முடிவுக்கு வந்தாகணும், சீக்கிரம் வந்தாகணும். இல்லாட்டி குளோபல் எக்கானமியே வந்து அதனால என்ன கேட்டா வந்து எவ்ரி பாசிங் டே ஹியர் ஆஃப்டர் ஹேஸ் டு பி பெட்டர். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். நிதி முதலீட்டு ஆலோசகர், பொருளாதார வல்லுநர் புகழேந்தி அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நமது பிரதமர் மோடி வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஹைதராபாத்தில் ஒரு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வச்சு பேசும்போது வந்து மக்களுக்கு சில கோரிக்கைகள் வச்சிருக்கிறார். அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கம் வாங்காதீங்க, அது மாதிரி பெட்ரோல் டீசல் செலவுகளை வந்து குறைங்க, பொது வாகனங்களை பயன்படுத்துங்க அப்படிங்கிறாரு. அதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பற்றி சொல்கிறாரு. வெளிநாடு டூர் போக வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாரு. இது வந்து நம்ம வந்து டாலர் பற்றாக்குறையை சரி செய்கிறதுக்காக நடவடிக்கைகளை அவர் சொல்கிறாங்க. வந்து இதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஆளுநர், ரிசர்வ் பேங்க் ஆளுநர் என்ன சொல்லியிருக்காருன்னா டீசல் பெட்ரோல் விலை உயர்வை நம்ம தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தங்கம், வெள்ளி அதை பொருட்கள் மேலே 15% வரி விதிச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி தங்கம் கூட ஒரு பவுனுக்கு 8000 விலை கூடியிருக்கு வந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு நிதி நெருக்கடி வருதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தையும் மக்கள் மத்தியில் அது ஏற்படுத்தியிருக்கு. பங்குச்சந்தையும் கடந்த 4 நாட்களாக கடும் சரிவை சந்திச்சிருக்கு வந்து. ஸோ எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ இருக்கிற நிலைமையை? நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான சூழல் வந்து இவ்வளவு நாள் வந்து நம்ம பெட்ரோல் டீசல் பிரைஸை ஏற்றலாம். பெருசாக வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இம்பேக்ட் வந்து நமக்கு வராமல் வந்து மத்திய அரசு பாதுகாத்துச்சு. அது ரொம்ப வந்து பாராட்டத்தக்கது. நீ ஜெர்க் ரியாக்ஷன் இல்லாமல் அவங்க வந்து பொதுவாக கவனிச்சுட்டு இருந்தாங்க. மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்லாம் மெயின்டைன் பண்ணாங்க. இப்போ நமக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து டிஸ்டர்பிங் சப்ளை செயின் குளோபலா எல்லாமே சப்ளை செயின் வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஃபியூல் காஸ்ட் அதிகமாயிட்டு வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு தங்கம் வரும்போது இது ஃபாரின் நம்ம போகிற டூர்ஸ் எல்லாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம டாலரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து குளோபல் எக்கானமியே ஒரு சிரமில்லாத நிலையினால வந்து யாருமே வந்து இன்னைக்கு வந்து மற்ற கரன்சிக்கு அவ்வளோ வேல்யூ கொடுக்காம இருக்கிற சூழ்நிலை. அப்போ என்ன அது இப்போ பார்த்தீங்கன்னா போன மேல வந்து நம்ம ரூ. 85 இருந்தோம் ஒரு டாலருக்கு. இன்னைக்கு ரூ. 95 கிட்டத்தட்ட 13% வந்து இதுலேயே குறைஞ்சிருக்கு. இப்போ தங்க விலையை எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு 13% கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட ருப்பி வீழ்ச்சி தான் காரணம். ரெண்டாவது வந்து நம்ம ஃபாரின் ரிசர்வ் வச்சுக்கிறது வந்து நம்ம நன்றிக்கு நடந்த ஒரு திட்டம். நம்ம கரன்சி ஃபர்தரா வந்து எரோட் ஆகாது. இன்னைக்கு 95 இருக்கு. இப்போ நம்ம வந்து தங்கம், ஃபியூல் எல்லாத்தையும் வாங்க ஆரம்பிச்சோம்னா இது 95 100 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனை நமக்கு. இம்போர்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடும். ஏன்னா முதல்ல ரூ. 85 ஒரு டாலர் கொடுத்து வாங்கின பொருள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரூ. 15 எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நம்ம இம்போர்ட் காஸ்ட் அதிகமாயிடும். இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போகும்போது நம்ம என்ன இம்போர்ட் பண்றோம் பார்த்தீங்கன்னா ஃபியூல்ஸ் நிறைய பண்றோம், கோல்டு பண்றோம், இதர தளவாடங்கள்லாம் பண்ணும்போது இந்த இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போயிடும். இம்போர்ட் காஸ்ட் அதிகமாக போச்சுன்னா அதை வச்சு இங்கே பண்ற காஸ்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கன்சூமர் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னு வச்சுங்க. ஏன்னா நம்மளுடைய வருமானம் வந்து ருப்பியில தான் இருக்கு. அப்படிங்கும்போது இது நம்ம வந்து இந்த சரிவை கட்டுப்படுத்தலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொருளாதாரத்துல எல்லா விளையாட்டுகள் அதிகம் ஆரம்பிச்சிடும். நாடு போல விளையாட்டுகள் அதிகமாயிடும். நம்ம கோல்டு எங்கேயோ வாங்குறோம்னு நினைக்கிறோம். ஆனா வந்து இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாதிக்கும். அதனால நம்ம வந்து இப்போ வந்து ருப்பி வந்து ஃபர்தரா ஸ்லைட் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோங்க. 95க்கு கீழே போகக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து டாலர் வாங்குறது குறையணும். டாலர் வாங்க போகும்போது அவங்க நிறைய ருப்பி கொடுத்தா தான் டாலர் தர்றாங்க. நம்ம டாலரே வேணாம்னு சொல்லும்போது
நம்ம ருபீஸ் ஸ்திரமா இருக்கும். யார் ஒரே ஒருத்தருக்கு பெனிஃபிட்னா எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு மட்டும் பெனிஃபிட். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல வந்து $1 இன்னும் $1 $85, இன்னைக்கு $1 $95. அதிகமாக ஐடி கம்பெனிஸ்ல நிறைய உபரியா பணம் கிடைக்கும். ஏன்னா வந்து டாலர்ல தான் அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க, ருப்பியில வரும்போது நமக்கு அதிகம். அதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்துக்குமே அதிகமாகும். அதனால முக்கியமான விஷயம் தங்கத்தை வந்து குறைக்கணும் அல்லது நிறுத்த. அவர் என்ன 1 வருஷம் தான் நிறுத்த சொல்லியிருக்காரு. அவர் தங்கமே வாங்க வேண்டாம்னு சொல்லல. ஏன்னா 1 இயர்ல பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து நம்ம ருப்பியோட மதிப்பும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தங்க விலை குறையும். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஓரளவு கண்ட்ரோல். இப்போ ஈரான் பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு வருஷத்துல வந்து கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம டாலரோட மதிப்புல ருப்பியோட மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக வந்து தங்கத்துல முதலீடு செய்யறவங்களாம் தங்கத்தை குறைக்க ஆரம்பிப்பாங்க. தங்கத்தோட விலை குறையும். அப்போ பொதுமக்களுக்கு வந்து குறைவான விலையில தங்கம் கிடைக்கும். 2 ரீசன். ஒன்று, டிமாண்ட் கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ருப்பி அப்ரிசியேட் ஆகும். ஸோ 2 வகையிலும் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் சொன்னது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றும் பாதிப்பும் கிடையாது. ஒரு அலாமிங் விஷயமே கிடையாது. ஆனால் நம்ம தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஊரில் தங்கங்கிறது ஒரு முதலீடு மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பாக கருதி, குறிப்பாக திருமணங்களுக்கு தங்கம் நிறைய வாங்குவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 8 லட்சம் திருமணங்கள் நடக்குது. அப்போ இந்தியா முழுக்க அவ்வளோ திருமணம் நடக்கும் வந்து. ஸோ இப்போ இந்த திருமணம் அது சாத்தியமாக வந்து மக்களை வந்து தங்கம் வாங்காமல் கட்டுப்படுத்துறது சாத்தியமா? இல்லைன்னா இந்த தங்கம் வாங்க திட்டமிட்டுள்ள குடும்பங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க அவர் என்ன சொல்ற 1 இயர்ங்கிறது வந்து ஒரு ரீசனபிளான ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு அவரு? 1 வருடத்துக்கு தங்கம் வாங்காதீங்க அப்படின்னா அந்த அந்நிய செலவாணி நமக்கு குறையும். அந்நிய செலவாணி குறையும் போது ஃபர்தரா ருப்பி கீழே போகாது. உதாரணமா வச்சுக்கோங்க, அவர் வந்து இது சொல்லாம இருக்காருன்னு வச்சுக்கல. பாரத பிரதமர் ஒண்ணுமே சொல்ல, நீங்க எல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னா இந்த $95 வந்து கிட்டத்தட்ட $100 போயிடும். இப்போ $100 போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க $1 அப்படிங்கும்போது வந்து 1 கிராம் தங்கத்துக்கு நீங்க மே மாசத்துல போன வருஷம் மே மாசம் வாங்கினதுக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20% அதிகம் தர்றீங்க. இது 1 வருடம் கழிச்சு இந்தியா ருப்பி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சு கோல்டு சப்ளை அதிகமாச்சுன்னா அப்ப ஒரு ருப்பி வந்து $1 வந்து $90 வந்துச்சுன்னா நீங்க 15% வந்து தங்கத்தோட விலை கம்மியாயிடும். அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்க, ஐயோ முதல்வர் சொன்னாரு 1 வருஷம் கழிச்சு வாங்கிருந்தோம்னா இன்னைக்கு வந்து தங்க விலை கம்மியாயிருக்கும், நம்ம அதிகமா கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 1 இயர் அவர் சொன்ன மாதிரி வெயிட் பண்றதுல வந்து ஒன்றும் ஆயிரப்போறது இல்லை. ஒன்லி ஏதாவது நடந்துச்சுன்னா நல்லது நடக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பங்குச்சந்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. நீங்க 1 வருஷத்துக்கு நீங்க எஃப்டியில பணத்தை போட்டு வைக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். நமக்கு இப்போ இருக்கிறது இல்லை. அன்சர்டனிட்டி நிறைய இருக்கு. அதுக்கு என்ன காரணம் சார்? கடந்த நாட்களாகவே கடும் சரிவை சந்திச்சிருக்கு பங்குச்சந்தை வந்து. உங்களுக்கு வந்து உலக அளவுல வந்து பாத்தீங்கன்னா ருப்பியோட மதிப்பு குறைய என்ன ஆகும்? நமக்கு நம்மளுடைய நாட்டோட வந்து மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், நம்ம பங்குச்சந்தை எப்போ உங்களுக்கு மேல உயரும்? அந்நிய முதலீட்டாளர்கள் வரும்போது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். போன வருஷம் மே மாசம் ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த பங்குகள்ல. அப்ப அதோட விலை வந்து $85 $1. இன்னைக்கு $1 இருக்குன்னா $95. அப்ப அந்த பங்கு வந்து $85 முதலீடு பண்ண பங்கு $95 ஆயிருந்துச்சுன்னா டாலர் வேல்யூல பாத்தீங்கன்னா அதே வேல்யூல தான் இருக்கு. ஏன்னா $85 $1 நான் இன்வெஸ்ட் பண்ணேன், $95 வந்துருச்சு. இப்ப $95 நான் டாலரா கன்வெர்ட் பண்ணா அதே டாலர் விலை தான், ஒரே டாலர் தான். அப்ப 1 வருஷம் எனக்கு ரிட்டர்னே கிடையாது. அதனால ரூபாயோட மதிப்பு குறையும் போது யாரும் முதலீடு பண்ண மாட்டாங்க. அதே சமயத்துல வந்து நான் ஒரு $85 $1 இருக்கும்போது முதலீடு பண்ணி இந்தியாவோட மதிப்பு $80 போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன முதலீடு பண்ண வேல்யூ எனக்கு $5 ப்ராஃபிட். அதோட வந்து இது $90 போச்சுன்னா இன்னொரு $10 ப்ராஃபிட். ஸோ அதனால வந்து அந்நிய முதலீடுகள் வராது. இது மாதிரி நீங்க சரிஞ்சுக்கிட்டே போகும்போது அவங்களுக்கு வந்து போட்ட பணமே போயிருங்க. உங்களுக்கு நீங்க ஒரு வாரத்துக்கு மேல வந்து $93 இருக்கும்போது ஒரு $93 ஒரு ஷேர் வாங்கியிருந்தாங்க, அது $95 ஆயிடுச்சு இன்னைக்கு ருப்பியே. ஆனா வந்து ஷேர் வந்து $93 வாங்கினது வந்து $90 வந்துருச்சு. எனக்கு $6 லாஸ் ஒரு வாரத்துல. அப்ப எந்த முதலீட்டுகளும் வரமாட்டாங்க. ஸோ ஸ்திரத்தன்மை வந்து மட்டும்தான் அந்நிய முதலீட்டுகள் வருவாங்க. அப்பதான் வந்து மார்க்கெட் மேலே ஏறும். இப்போ வந்து அவங்க நிறைய போயிட்டாங்க இந்த பிரச்சனையினால. இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டும் நம்ம இந்திய முதலீட்டுலாம் அதிக அளவுல இருக்கிறோம்.
அதனால இவங்களே வந்து சில பேருக்கு டவுட் வந்து இப்ப வித்துட்டு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதனால இது தவிர்க்க முடியாத ஒண்ணு. ஓகே சார். சார் இது இப்போ தங்கம் விலை வந்து இப்படி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நாளில் வந்து ஒரு பவுனுக்கு ரூ. 8,000 கூடியிருக்கு வந்து. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அந்த 15% வரி போட்டது தானா? இல்ல வேற காரணங்கள் இருக்கா? 2 இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க ருப்பியே டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துல கீழ குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரூ. 90 61 பைசா வந்துருச்சு உங்களுக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அதே வந்து ஒரு 0.7% கிட்டத்தட்ட 0.7% ருப்பியே டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அப்போ ரூ. 1,00,000க்கு 0.7னா ரூ. 700 உங்களுக்கு அதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பவுன் வந்து ரூ. 1,200 கிட்ட வந்து இதுலயே வந்துருச்சு. அடுத்து வந்து பேனிக் பையிங் ஆல்சோ இருக்கு. டிமாண்ட் சப்ளை, டாக்ஸ் இது எல்லாத்தையும் போட்டீங்கன்னா வந்து அது பாட்டுக்கு ஏறிட்டு தான் போகும். ஸோ நோ அதர் கோ பீப்புள் இருக்கவங்க வாங்கி வைக்கலாம். இல்லாட்டவங்க அதை சேஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எனக்கு தெரியாது எப்படி ஆகும்னு தெரியாது. பிரதமர் சொல்றதுல ஒரு நியாயமான கூற்று இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அவர் சொல்றதுல 1 இயர் தான் பொறுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஓரளவு 1 இயர்ல வந்து ஈரான் ப்ராப்ளம் தீர்ந்துரும், யுக்ரைன் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் நல்ல செய்திகள். அடுத்து வந்து டேரிஃப், ட்ரம்போட டேரிஃபும் வந்து ரிலேஷன்ஷிப் வித் யூஎஸ் இஸ் கெட்டிங் பெட்டர். சில எஃப்டிஏ எல்லாம் வந்து நம்ம போட்ட எஃப்டிஏ எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலா பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்ல வந்து இந்தியாவோட பொருளாதாரம் கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய நிறைய சான்சஸா இருக்கு. அதனால தான் ஒருவேளை பிரதமர் வந்து 1 இயர் பொறுங்கன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சார் பொதுவாக இந்த நிலைமைகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இப்போ வார் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த அறிகுறிகள்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு தற்காலிக அதிர்ச்சின்னு பார்க்குறீங்களா? இல்லை ஒரு நீண்டகால பொருளாதார மந்த நிலைக்கான அறிகுறின்னு பார்க்கலாமா? அது நீண்ட நாள் மந்த நிலைக்கு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு 7 ட்ரில்லியன் எக்கனாமி நோக்கி போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஏற்றுமதி சிப் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இங்கே வந்திருக்கு. ஸோ அதோட ப்ரொடக்ஷன் வந்து வரும்போது அதில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதி உண்டாகும். பிஎல்ஐ ஸ்கீம்ல நிறைய பண்றாங்க. நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாடா ஏரோஸ்பேஸ் அந்த அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் ஏர்பஸோட ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்டை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர் லாட் ஆஃப் குட் நியூஸ் தேர். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வளர்ச்சிகள் இருக்கு, நிறைய திட்டங்கள் இருக்கு, நிறைய வளங்கள் இருக்கு. இந்தியா வளர்கின்றது, வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாடு. அதனால வந்து இது ஒரு தற்காலிகமாக தான் இருக்க முடியுமே ஒழிய இது நீண்ட நாட்கள் ஒரு எக்கனாமிக் பர்டன் நான் நினைக்கல. நிறைய குட் நியூஸ் இருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆளுநர் சொல்லியிருக்காரு வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு வந்து. இப்போ ஈரான் வாரம் தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிற நிலைமையில் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்து எந்த துறைகளை அதிகம் பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே பாருங்க, பெட்ரோல் டீசல் வந்து பாலிமர்ஸ், பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பூரா அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஃபர்னஸ் யூஸ் பண்ற எல்லா இண்டஸ்ட்ரி, வேற ஒரு எனர்ஜி யூஸ் பண்ண இண்டஸ்ட்ரியெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிருக்கு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதோட கச்சா பொருள் இருக்கக்கூடிய ரோட்டு போற தார்ல இருந்து பை ப்ராடக்ட் கம்பெனி எல்லாமே அஃபெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்போது டோட்டல் எக்கனாமிக் அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா யாரும் புதுசா வந்து ட்ரக்ஸ் வாங்க மாட்டாங்க எவ்வளவு ஏறுறதுனால. இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கும். ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது புது கார் வாங்குறதுக்கெல்லாம் யோசிப்பாங்க. அது ஒரு பெரிய செக்டார், அது குரோத் செக்டார். இதனால ஓவராலா அதோட பர்செப்ஷன், நீங்க அதோட இம்பாக்டை பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் இருக்காது. இப்பவே பாத்தீங்கன்னா அலுமினியம் பிரைஸ் எல்லாம் ஏறிச்சுன்னு சொல்லி எல்லாம் ஏத்திட்டாங்க. பிளாஸ்டிக் எல்லாம் விலை ஏறி போச்சு, பிளாஸ்டிக் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஏறி போச்சு. அதனால வந்து ஓவராலாவே நீங்க ஸ்டார்ட் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அது பிரைஸ் ஏறுது அப்படிங்கிறது. சார் இந்த மாதிரி சூழலில் வந்து ஒரு நிதிநிலை ஆலோசகராகிட்ட வந்து நடுத்தர மக்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்? இப்போ எதில் என்ன மாதிரி முதலீடுகளில் அவனை கவனம் செலுத்தணும், அல்லது முதலீட்டில் கவனம் செலுத்தணுமா, சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணுமா? என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ வந்து நிறைய செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. கன்சர்வ் யுவர் மணி. எஃப்டி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டு அந்த இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதில் இப்போ வெஞ்சர் பண்ணாதீங்க. எக்கனாமிக்னால ஜஸ்ட் கன்சர்வ் த மணி. செலவை குறைங்க, கன்சர்வ் பண்ணுங்க, எஃப்டி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ல வச்சிருங்க. ஹோப் ஒரு வருஷத்துல வந்து கண்டிப்பா வந்து நிலைமை மாறுறதுக்கு அதிக சாத்தியக்கூறு நிறைய இருக்கு. அதனால இப்போ வந்து நிறைய செலவு பண்ணாதீங்க இப்ப. ஏன்னா வந்து நம்மளுக்கு ருப்பியோட மதிப்பு ரொம்ப கம்மியா போச்சு. அதனால இப்போ நீங்க செலவு பண்ணீங்கன்னா அந்த மதிப்பு ஏற்கனவே போயிடுச்சு. அதனால கன்சர்வ் பண்ணுங்க. ஒரு ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம பணத்துக்கும் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதனால கன்சர்வ் பண்ணுங்க, சேமிச்சு கன்சர்வ் பண்ணி எஃப்டி மாதிரி ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் போட்டு வைங்க. அது மாதிரி இந்த மாதிரி சூழலில் வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு அவசரகால நிதியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கிறது ஏன் முக்கியம் நினைக்கிறீங்க ஒரு சாதாரண நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு? இல்லை, அதான் நான் சொல்ல இப்போ சொன்ன கன்சர்வ் பண்ணி எஃப்டியில் போடுறதும் போது பார்த்தீங்கன்னா எஃப்டி நீங்கள் எப்போனாலும் பிரேக் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு. அதனால வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வருது, தேவைப்பட்ட எடுத்துக்கலாம் நீங்கள். அதை வந்து நீங்கள் வந்து மொத்தமாக போட வேணாம். வந்து எது உங்களுக்கு அவசர தேவை இருக்குமோ அந்த அமௌண்ட்டை ஒரு
எஃப்டியில் போடுங்க, மற்றதெல்லாம் நீண்ட கால எஃப்டி போடுங்க. இந்த எஃப்டியை பிரேக் பண்றதுனால முழு எஃப்டியும் பிரேக் பண்ண தேவை. உதாரணமா எனக்கு அவசர தேவைக்கு 3 லட்சம் தான் தேவைப்படும் அப்படின்னா 3 லட்சம் ஒரு எஃப்டியா போடுங்க. மிச்ச பணத்தை போறாத்தையும் தனியா மற்ற அமௌண்ட்ல வேல்யூல போடுங்க. இப்போ பிரேக் பண்ணா 3 கோடி 3 லட்சத்தை மட்டும் தான் நீங்க பிரேக் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி சொல்கிறது என்னென்ன சார், இப்போ தங்கம் வாங்குறதை குறைக்கிறது, பெட்ரோல் டீசல் செலவுகளை குறைக்கிறது, இந்த மாதிரி மூலமாக நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்றதை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வந்து இந்த ரியோட மதிப்பு வீழ்றது எந்த வகையில் மக்களை பாதிக்கு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்ப தங்கமே பாருங்களேன், தங்கத்தோட விலையில 85 ரூபா நமக்கு இருந்துச்சு ஒரு டாலருக்கு. 85 ரூபாய் இருந்துச்சு போன மேல. இப்ப 95 ரூபாய் ஆயிடுச்சு உங்களுக்கு. 10 ரூபாய் உங்களுக்கு தங்கத்தோட விலை ஏறினதுக்கு காரணம் நம்ம பண வீழ்ச்சி ஒரு மிகப்பெரிய காரணம். ஸோ அதனால வந்து நம்ம இம்போர்ட் பண்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமா பணம் கொடுத்து வாங்குறோம். எனிதிங் இம்போர்ட் அப்படிங்கிறது நம்ம சேர்க்கிறது எல்லாமே ரொம்ப பணம் அதிகமாக கொடுத்து வாங்குறோம். ஸோ அது வந்து நம்ம விலைவாசியை ஏற்றும். ஒரு அடுத்த 6 மாதங்கள் அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த போக்கு எந்த விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எப்படி கணிக்கிறீங்க நீங்கள் எப்படி இருக்கும் அப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரிகவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னும் வந்து இந்த ஹார்மோஸ் யூஎஸ் வந்து ஒரு ஸ்திரமான நிலைக்கு வரல. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மார்க்கெட் நல்லா வந்து புல் பேக் எங்க விட்டுச்சோ அந்த அளவுக்கு வந்துருச்சு. அந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வந்துச்சு. உடனே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா உற்சாகமா வந்து கிட்டத்தட்ட முன்னால் இருந்த பீக்கு கிட்ட வந்துருச்சு மார்க்கெட்டு. அப்புறம் இப்ப இழுபறியில் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து அப்படியே மெல்ல தொய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதே மாதிரி கன்டினியூ பண்ண முடியாது. ஒரு குளோபல் கிரைசிஸை வந்து எல்லா நாடும் அஃபெக்ட், நம்ம வந்து இந்தியா வந்து கம்மியா அஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க பார்க்க போனோம்னா இந்த அரசு வந்து நம்ம இவ்வளவு நாளைக்கு ஃபியூல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகாம நம்ம வந்து கவர் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் பயங்கர மோசமான நிலையில் இருக்கு. பல கண்ட்ரிலாம் வந்து மிக மோசமான நிலையில் இருக்காங்க. நம்ம எவ்வளவு பெட்டர். அப்படிங்கும்போது இந்த சூழ்நிலை எல்லா நாடும் அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு இதை அவங்க இழுக்க முடியாது. ஒரு முடிவுக்கு வந்தாகணும், சீக்கிரம் வந்தாகணும். இல்லாட்டி குளோபல் எக்கானமியே வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கு. ஸோ அதனால என்ன கேட்டால் வந்து எவ்ரி பாசிங் டே ஹியர் ஆஃப்டர் ஹேஸ் டு பி பெட்டர். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே. ஓரளவு வந்து யூஎஸும் வந்து இந்த ஈரான் விஷயத்துல ஓரளவு வந்து ஒத்து ஒரு ஒரு மத்தியஸ்தம் ஆகிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா மார்க்கெட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருந்தீங்க. இப்போ இதே இது வந்து ஒரு மாசத்துல வந்து இந்த ட்ரம்ப் சொல்லார் வச்சுக்கன் நாங்கள் ஈரானோட போட்ட ஒப்பந்தம் நான் வெரி ஹாப்பி அப்படின்ட்டாருன்னா டக்குனு எல்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். திடீர்னு புது உற்சாகத்துல வந்து எல்லாம் வந்து பகுதி ஏற ஆரம்பிச்சிடும். ருப்பியோட மதிப்பு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். குளோபல் எக்கானமி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். சப்ளை செயின் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஷிப்பிங் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்டார்ட் மொபிலைசிங் மூவிங் கூட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ குளோபல் ட்ரேட் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். பண சுழற்சி அதிக ஆரம்பிக்கும். ஸோ ஆல் குட் நியூஸ் வில் ஸ்டார்ட் கமிங். அதனால வந்து அது பண்ணித்தான் ஆகணும். இல்லாட்டி வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு உலகமே போயிடும். சரி சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது பார்வையாளர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நன்றி சார்.